வணக்கம் நேர்களே, சிந்தனை கிழமை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எப்போதும் மக்கள் நலத்திட்டங்களில் அக்கறை செலுத்திக் கொண்டே இருக்கிறார். அதுவும் குறிப்பாக இந்த வாரம் முழுக்க ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசினை, பொங்கல் பரிசினை 20 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றினார் முதலமைச்சர் அவர்கள். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் பொங்கல் பரிசை பொங்கலை முன்னிட்டு கொடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதே நிலையில் ஏற்கனவே அரசு அறிவித்திருந்த ஒன்று 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அந்த வாக்குறுதியை முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்களில் முதற்கட்டமாக 10 லட்சம் பேருக்கு மிக உயர்ந்த தரத்திலான ஒரு மடிக்கணினி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அந்த ஏஐ தொழில்நுட்பம் அதற்குரிய அந்த 6 மாத சந்தா கட்டணமின்றியும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது கூடுதல் செய்தி. மாணவர்களை, குறிப்பாக அவருடைய கல்விக்கான அந்த கனவுகளை முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் அந்த சிறகடித்த வானில் பறக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அந்த வரிசையில் உங்கள் கையில் உலகம் என்று அதற்கு ஒரு பெயரிட்டு மடிக்கணினியும் முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார்கள். வழக்கமாக நெறியாளர்களாகிய நாங்கள் தான் ஒரு மடிக்கணினியை வைத்திருப்போம். இன்றைக்கு பயனாளிகளாக வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அவர்களும் ஒரு மடிக்கணினியை வைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினராக தமிழ் காமதரசன் திமுகவுடைய தரப்பிலிருந்து இணைந்திருக்கிறார். அதே போன்று மாணவர்களாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நந்தகுமார் அவர்களுக்கும் வணக்கம். அதே போன்று ஹரீஷ் அவர்களுக்கும் வணக்கம். ஜூம் வாயிலாக பார்வதி, நேற்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியிலே அவருக்கு முன்பாக பேசியவர் மென்பொருள் பொறியாளராக இருக்கக்கூடிய பார்வதி அவரும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். நான் முதல்ல பசங்ககிட்ட தான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். நந்தகுமார், உங்களுடைய கருத்தை தான் முதல்ல கேட்க விரும்புகிறேன். எப்படி உணர்றீங்கப்பா? உங்கள் கையில் ஒரு லேப்டாப் இருக்குது, முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து இந்த கனவை சாத்தியப்படுத்தியிருக்கிறார். உங்களுடைய முதல் சுற்று பார்வை, உங்களுடைய கருத்து. குட் ஈவினிங் சார், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ தி ஷோ. என் பேர் நந்தகுமார், நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நந்தனூர்லேருந்து வரேன். ஓகே. எங்கள் ஃபேமிலி ஒரு போர் பேக்ரவுண்ட் ஃபேமிலி தான். எங்கள் வீட்டில் லேப்டாப் கேட்டு ரொம்ப கிடைக்காம அவஸ்தப்பட்டிருக்கேன். நான் லேப்டாப் காலேஜ் போயிட்டேன், லேப்டாப் வாங்கி கொடுங்க கேட்டு ரொம்ப காலமாக கேட்டுட்ருக்கேன். 10th முடிச்சுட்டு இப்போ 11th முடிச்சு கேட்டேன், 11th பாஸ் பண்ண 12th மார்க் எடுன்னு கேட்டாங்க, 12th மார்க் எடுத்தேன். சரி, அப்பயும் கிடைக்கல. லேப்டாப் இருந்து இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். லேப்டாப்பில் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் நான் மொபைல்லே செஞ்சுருக்கேன். வேர்டு, எக்ஸல், ஏன்னா எல்லாமே அனைத்து செஞ்சுருக்கேன். ஏன்னா லேப்டாப் இல்லை நம்மளுக்கு. காலேஜில் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, இதுமாதிரி சொல்லித்தராங்க. இப்போ நம்ம லேப்டாப் இல்லாத போது நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ நான் மொபைலில் தான் யூஸ் பண்ணேன். இப்போ தான் கவர்மெண்ட் எங்களுக்கு அந்த போன 2 மாதங்களுக்கு முன்னே சொன்னாங்க, இதுமாதிரி மாணவர்களுக்கு லேப்டாப் தரணும்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா நம்மளுக்கு லேப்டாப் கடைசியில் கிடைக்குது. ஓகே. அதுவும் அரசுகிட்ட இருந்து கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா 3 ஆண்டு காலம் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ கொடுக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக. அதுவும் எங்கள் இறுதி ஆண்டு மாணவர்களுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் கல்லூரி முடிச்சுட்டு போக போகிறோம், பிளேஸ்மெண்ட் வருது. நான் முதல்வன் மூலமாக எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் தராங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ், காக்னிசன்ட்டு, அதுமாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ், HCL, பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து அவங்க ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறாங்க. ஹெச்ஆர்ஸ் எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் எப்படி கொடுக்கணும், அதாவது இப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், மார்க் இன்டர்வியூஸ், அது மாதிரி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்லி தரும்போது நம்மகிட்ட லேப்டாப் இருக்கணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். லேப்டாப் இல்லையே நம்மகிட்டன்றது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. தனியாக உறுத்திட்டே இருந்துச்சு. இல்லை, அது எப்படி சொல்கிறது, எல்லாமே இருக்கும், நம்மகிட்ட ஒரு லேப்டாப் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே ஒரு தோணும். அப்போ அரசு கொடுக்கும்போது அப்பா நம்ம லேப்டாப் வாங்கிட்டோம், நம்ம எல்லாத்தையும் நமக்குன்னு சொந்தமாக லேப்டாப் தராங்களா சார், அதுவே ரொம்ப நெகிழ்வாக இருந்துச்சு எனக்கு. லேப்டாப் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அதில் பெர்ப்ளெக்சிட்டி ஏன்னு சொல்லிட்டு 6 மந்த்துக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏஐ தொழில்நுட்ப காலத்தில் பெர்ப்ளெக்சிட்டின்ற எப்படி சொல்கிறதுனா நம்ம கூட ஒரு அங்கமாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏஐ இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. காலையில் எழுந்திரிக்கிறோம், இப்போ நம்ம இப்போ ஷேர் மார்க்கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி மார்க்கெட் இருக்குன்னு சோம்பேறித்தனமாக இருக்கவங்களாம் நீங்கள் மார்க்கெட் நிலவரம்னு போட்டிங்கன்னா ஒரு அப்டேட் ப்ரீஃபாக கொடுக்கும். அது மாதிரி நிலவரத்தில் இருக்கும். அதே மாதிரி காலேஜ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எக்ஸாம் செமஸ்டர்லாம் வருதுன்னா 1 மாதம் படிக்காமல் இருந்தால் கூட அந்த 1 மாதம் சிலபஸ் எல்லாம் போட்டால் கூட நோட் புக் எல்லாம் சொல்கிறாங்க. அதில் போட்டு நம்ம 1 மாதம் ஃபுல் சப்ஜெக்டையும் ஒரு 1/2 hour 1 hour ரிவிஷன் பண்ணுவோம். அழகாக போய் எக்ஸாம் எழுதினா கூட 60-70 மேலே நம்மளுக்கு கிடைக்குது. அந்த அளவுக்கு நமக்கு ஏஐ இப்போ இருக்குது. அது கவர்மெண்ட் இலவசமாக தராங்க. அது 6 மாதம் சந்தாவோட தராங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லாது. அதுவும் ஓகே நந்தகுமார், இப்போ எனக்கு நீங்கள் பேசும்போது சொன்னீங்க 12th முடித்த உடனேயே லேப்டாப் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் காலேஜ் படிக்கும்போது அப்படின்னு என்ன நோக்கத்துக்காக உங்களுக்கு லேப்டாப் தேவைப்பட்டுச்சு? இதுக்கு முன்னாடி ஏன் ஆசைப்பட்டீங்க? சார் லேப்டாப்ன்ற எப்படி சொல்கிறேன் சார், நம்ம காலேஜ் படிக்கிறோம் சார். நம்ம காலேஜ் படிக்கும்போது நம்ம ஒரு டிகிரி மட்டும் பண்ணுறது இல்லை, 10 கோர்ஸ் நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணுறது படிக்கிறோம். நம்ம காலேஜ் முடிச்சு வேலைக்கு போடுறதுக்காக ஸ்கில் டெவலப் பண்ணுறது. நம்ம காலேஜ் போயிட்டு நாங்கள் வேலைக்கும் போகிறோம். அப்போ நம்ம ரெகுலராக கிளாஸ் போக முடியாது சார். அப்போது நம்ம ஒரு கோர்ஸ் வாங்கி படிக்கிறோன்னா அது நம்ம மலிவு விலையிலையோ டிஸ்கவுண்ட்டில் தராங்க. நம்ம ஒரு இன்ஸ்டியூஷனை கேட்டு வாங்குறோம். அப்போ நம்ம கோர்ஸ் தரும்போது நம்ம மொபைல் ஃபோன்லேயே பார்த்துட்டு இருக்க முடியாது சார். நம்ம கண் வலி வரும். நம்ம ஒரு நாளைக்கு பார்க்கணும், எங்களுக்கு ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா 240 hours 260 மொத்த கிளாஸ் வருதுன்னா அதை நான் டெய்லி ஃபோன்லேயே பார்த்துட்டு இருந்தால் கண் எரிச்சல் வரும். ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குற மாதிரி இருக்கும். லேப்டாப்னா வச்சுக்கோங்க, ஒரு பெரிய திரை இருக்கும்.
நம்மளை பார்க்கும்போது கொஞ்சம் சுலபமாக இருக்கும், நோட்ஸ் எடுத்துக்கலாம், எல்லாமே ஈஸியாக இருக்கும் சார். அதனால வந்து லேப்டாப்ன்றது ரொம்ப அத்தியாவசியமாக இருந்துச்சு. நம்ம கூட படிக்கிற மாணவர்கள் எல்லாமே வச்சிருப்பாங்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, லேப்டாப் வச்சிருப்பாங்க. என் கூட படிக்கிறதுல எங்களோட பள்ளியில் படித்த மாணவர்கள்லாம் ஓகே ஓகே அவங்க வேற ஏதோ ஒரு கல்லூரியில் படிக்கிறாங்க, பிரைவேட் காலேஜஸ்ல படிக்கிறாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை தான் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறோம். நான் ரொம்ப ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனால் இப்போ லேப்டாப் கொடுக்கும்போது அப்போ நம்ம லேப்டாப் கிடச்சி நம்ம வந்து இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது, அதுக்குள்ள நம்ம ஒரு கோர்ஸ் அப்ஸ்கில் பண்ணா கூட நமக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரெயின் நான் முதல்வன்ல தராங்க. ஓகே, அது மாதிரி மாதம் 1000 ரூபாய் தராங்க தமிழ் முதல்வன்ல. நீங்க அதுல பெனிஃபிட் ஆகுற சார். மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம பெரிய தொகை இல்லைனா கூட நம்ம ஒரு போக்குவரத்து புக் வாங்கணும், அது மாதிரி இருந்தால் கூட ரொம்ப உதவுது. அதே மாதிரி புக் ஒரு வாட்ச் ஒரு கோர்ஸுக்குனா கூட ஒரு 300 ரூபாய் 400 ரூபா புக் வரும். அதே லேப்டாப் இருக்கிறதுனா இப்போ பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம், பிடிஎஃப் படிச்சுக்கலாம், ரொம்ப சுலபமா இருக்கும். ஹேண்டிங் ஒரு மெலிசா இருக்கு, லேப்டாப் ஹேண்டியா இருக்கு, எங்கேயும் எடுத்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட்லாம் வெயிட்டா இருக்கும், இப்போ நம்ம ஹேண்டியா சுலபமா இருக்கு கொண்டு போறதுக்கு. இப்போ நம்ம காலேஜ் கொண்டு போறோம்னா கூட காலேஜ் கொண்டு போயிட்டு லெக்சர்ஸ் பார்க்கறதுக்கு, ஏன்னா வேலை முடிச்சுட்டு அடுத்த லெக்சர்ஸ் பார்க்கலாம். லைப்ரரி போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், புக்ஸ் இருக்கும், நோட்ஸ் எடுத்துக்கலாம், கிளாஸ் பார்க்கலாம், எல்லாமே சுலபமா இருக்கும். நிச்சயமானதுக்கு இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் லேப்டாப்லாம் இல்லை, மிஸ் பண்ணுறோம். பட் ஒரு பேனா வந்து வாங்குறோம்னா முதல்ல வந்து ஏதோ ஒரு பிடித்த வார்த்தை எழுதி பார்ப்போம், இல்லை பிடிச்சவங்களோட பேரை கூட எழுதி பார்ப்போம். லேப்டாப் கைக்கு வந்த உடனே உங்களுக்கு முதல்ல அது என்ன பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு பாரு, லேப்டாப்ல என்ன இருக்கு அப்படி எல்லாரும் பாக்குறாங்க, நம்ம என்ன பண்றாங்க அப்படின்ற எல்லாம் நம்ம கூட ஃப்ரெண்ட்லாம் இருப்பாங்க, நம்ம எட்டி பார்த்துட்டு இருப்போம், என்ன பண்றான் அவன் பார்த்துட்டு இருப்போம். ஆனா நம்ம லேப்டாப்ன்றது ஏன் லேப்டாப்ன்ற சொல்றது ஒரு கர்வம் இருக்கு. ஓகே, நீங்க முதல்ல சொன்னீங்க நம்ம எனக்கு வந்து வசதி இல்லை அதனால நான் கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சேன். இன்னைக்கு நீங்க வந்து மகிழ்ச்சி அடைவீங்கன்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சதுனால எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? கண்டிப்பா சார். ஓகே ஹரிஷ், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹரிஷ், நானும் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் சார். ஓகே, என் பேர் வந்து ஹரிஷ், நான் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நந்தனத்துல வந்து படிக்கிறேன், 3rd இயர் படிக்கிறேன். எனக்கு லேப்டாப் கிடைச்சது. டிகிரி படிக்கிறீங்க? பிகாம். ஓகே, 3rd இயர் பிகாம் ஜெனரல் படிக்கிறேன். நான் வந்து லேப்டாப் கிடைச்சதுல ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸ் இதுலேருந்து தான் வந்திருக்கேன். என்கிட்டயும் லேப்டாப்ஸ் வந்து இல்லை. ஸோ எனக்கு லேப்டாப்ஸ் கிடைச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒர்க்ஸு லாஸ்ட் டைம் வந்து எனக்கு நான் முதல்வன்லேருந்து கோர்ஸ் நடத்தும் போது பிபிடி ஸ்லைட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக தான் இருந்தது. இப்போ நான் பண்ணும்போது லேப்டாப் இல்லாத போது என்ன பண்ணுவீங்க ஹரிஷ்? நீங்கள் மொபைல்ஸில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கேட்டு நம்ம வாங்கி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம கிட்ட லேப்டாப் இருக்குது, நம்ம எதுனா நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா MS Office 360 நமக்கு சென்டர்லாம் போவாங்க இல்லையா, ப்ரௌசிங்லேயே நம்ம போய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்மகிட்டே லேப்டாப் இருக்குது அப்படின்னும் போது நம்ம இது பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் சைட்லேருந்து MS ஆஃபீஸும் நமக்கு ப்ரீமியம் இது பண்ணுறாங்க, இஷ்யூ பண்ணுறாங்க, சந்தா கொடுத்துருக்காங்க. அதுவும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ மற்றவங்க கையில் லேப்டாப் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அவர் சொன்னார் இல்லையா நந்தகுமார், இப்போ மற்ற ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் வேறு எங்கேயாவது ஒரு காலேஜில் படிச்சிருக்கலாம், இல்லை அவங்க வசதி வாய்ப்புகளில் கொஞ்சம் முன்னாடியோ கூட இருந்திருக்கலாம். அவங்க கையில் லேப்டாப் பார்த்துட்டு நம்ம கையில் இல்லையே அப்படிங்கும்போது வருத்தம்லாம் பட்டிருக்கீங்களா? அதை கம்பேர் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். ஓகே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஏன்னா நம்மகிட்டே ஒரு லேப்டாப் இருந்தால் நம்மளும் ஒரு கோர்சஸ், ஆன்லைன் கோர்சஸ், எனக்கும் டீச்சர்ஸ் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க, ஆன்லைன்லேயே நமக்கு கோர்சஸுக்கு ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, நம்ம அதெல்லாம் பண்ணலாமே அப்படின்னும் போது நம்மகிட்ட ஒரு லேப்டாப் இல்லைன்ற ஒரு இது நான் இது பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 கோர்ஸ் நம்ம பண்ணோன்னா நமக்கு பிளேஸ்மெண்ட் வரும்போது இது பண்ணலாம் அப்படின்ற போது இருக்குது. இப்போ லேப்டாப் இருக்குது, நம்ம இப்போ 6 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம முடிச்சு நம்ம ஃப்ரீ கோர்சஸாக இருந்தாலும் நம்ம பே பண்ணி படிக்கிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இப்போ நம்மகிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, நம்ம எது வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல இது இருக்குது சார். ஓகே, இப்போ நீங்கள் வந்து வீட்டிலலாம் சொன்னீங்களா, அப்பா அம்மாட்டெல்லாம் சொன்னீங்களா கையில் லேப்டாப் வந்துருச்சு? நான் ஏற்கனவே லேப்டாப் வச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என்ன சொன்னீங்க? எனக்கு இப்போ என்கிட்டயும் ஒரு லேப்டாப் இருக்குது, இப்போ நான் எது இருந்தாலும் நான் இது பண்ணலாம், மூவ் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்தராக எனக்கு ஒரு இந்த மாதிரி பிபிடி எனக்கு ப்ரெசன்டேஷன் இருக்குது, எனக்கு ஒரு லேப்டாப் வேணும், கொஞ்சம் நேரம் கிடைக்குமா அப்படின்றத விட இப்போ நான் என்கிட்ட இருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப இதுவாக இருக்குல்ல சார். ஓகே, நிச்சயமா. அப்போ வந்து அவர் ஏற்கனவே சொன்னாப்ல நந்தகுமார் வந்து அவர் வந்து தமிழ் புதல்வனில் வந்து பெனிஃபிட் ஆகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போது கடன் கேட்கவும் தேவையில்லை, லேப்டாப் கடன் கேட்கவும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தன்னிறைவு வந்து ஏற்பட்டிருக்கிறது இல்லையா? ஓகே, இதில் வந்து இந்த பெர்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது ஏஐயும் கொடுத்துருக்குறாங்க, அது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நினைக்கிறீங்க? அது நம்ம ஸ்டடீஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். நமக்கு தெரியாதது நம்ம மோஸ்ட்டாக நம்ம சர்ச் பண்ணி பார்த்தாலே அது மீனிங்கோட டெஃபினிஷன் எல்லாமே நமக்கு கொடுத்துரும். ஓகே, அதனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் சார் இருக்கும். கண்டிப்பாக. இப்போ லைஃப்பில் இது என்ன மாதிரி இன்னும் வந்து யூஸ் பண்ணணும் அப்படி இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் சார், அதுக்கு பிறகு எப்படியெல்லாம் இதை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் வந்து ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்பீங்க இல்லைங்களா? அது என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒர்க்குக்கும் யூஸ் ஆகும் மோஸ்ட்டாக. இப்போ நெக்ஸ்ட் எங்கள் காலேஜில் வந்து இது இருக்குது, காமர்ஸ் எக்ஸிபிஷன் ஒன்று இருக்குது. இப்போ அதுக்கு கூட நான் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன், நமக்கு பிபிடி ஸ்லைட்ஸ் பண்ணணுமே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னும் போது இப்போ என்கிட்ட லேப்டாப் இருக்குது, நம்ம கவர்மெண்ட் வந்து எனக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு யார்கிட்டே கேட்க தேவையில்ல, நான் ரெடியாக வந்து நெக்ஸ்ட்டு இது பண்ணலாம் அப்படின்ட்டு
ரொம்ப மகிழ்ச்சிப்பா. அமுதரசன், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது முதலமைச்சர் அவர்கள் அடுத்தடுத்து நிறைய திட்டங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. 2 மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. உங்களுடைய பார்வை? உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததிலிருந்து கல்விக்கு மிகப்பெரிய அளவிற்கான முக்கியத்துவம். இங்கே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தொடர்ந்து சொல்வது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, உங்களுடைய கல்வி கனவை நிறைவேற்றுவதற்கான எல்லா விதமான உதவிகளையும் இந்த அரசு செய்து தரத்துக்கு தயாராக இருக்குது. படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க, மற்றதை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். உங்களை ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு குழந்தையினுடைய கல்வி கனவை நிறைவேற்றி தருவதற்கு அரசு அனைத்து முயற்சிகளையும் செய்யுது. அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியையும் தொழில் வளர்ச்சியையும் அரசே பார்த்துக்குது. உதவித்தொகைகள் மூலமாக, அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளின் மூலமாக, இப்போ தொழில் முதலீடுகளின் மூலமாக. அப்ப ஒவ்வொரு குடும்பமும் தன்னிறைவு அடைவதற்கான வேலையை செய்யறது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பல ஆண்டு கால ஒரு மிடில் கிளாஸ் குடும்பங்கள், நடுத்தர வர்க்க குடும்பத்தினுடைய ஏக்கத்தை, கனவை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த அரசு செய்திருக்குது. அதையும் தாண்டி சுயமரியாதை நிலைநிறுத்தி இருக்குது. இப்ப எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாரு. அது பல குடும்ப அடுத்த வீட்டு பக்கத்து வீட்டுல போய் டிவி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த வழியில எனக்கு இருக்குது. நம்ம பக்கத்து வீட்டுல டிவி நம்ம நினைச்ச நேரத்துல முடியாது, அவங்க டிவியை நிறுத்திடுவாங்க. நம்ம ஒரு தயக்கத்தோடயே உட்கார்ந்துகிட்டு அந்த ஆசையில அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒவ்வொருத்தருடைய சுயமரியாதையும் நிலைநிறுத்துறேன், யாரும் கூனி குறுகி பயந்து அப்படிலாம் இருக்கணும்னு தேவையில்ல. உலகை அறிவை விரிவு செய்யணும்னு சொன்ன பாரதிதாசன் மாதிரி கலைஞர் அவர்கள் தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த தொலைக்காட்சி பெட்டியை வாங்கிட்டு போறப்ப அந்த நடுத்தர வர்க்கத்து ஏழை குடும்பங்களினுடைய அந்த தாய்மார்கள் பெரியவர்களுடைய கண்கள்ல இருந்த நாங்களாம் கொண்டாடி தீர்த்தோம். எங்க வீட்டுல கலர் டிவி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பிளாக் அண்ட் ஒயிட். அந்த மாதிரி இன்றைக்கு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த லேப்டாப்ங்கிறது எல்லாம் இப்போ அதிகமாக முன்னாடி படிக்கிறது எழுதுறது மாதிரிலாம் இல்லை. இப்போ எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. சரி, இப்போ எல்லாமே எல்லாத்துக்குமே இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் தேவைப்படுது, ஒரு லேப்டாப் தேவைப்படுது, எல்லாம் அவங்களுக்கு தேவை. இப்போ படிக்க வைக்கிறதுக்கு வசதி இருக்கக்கூடிய குடும்பம் இப்போ படிக்க வைக்கிறது, ஒரு அரசு கல்லூரியில் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதே ரொம்ப சிரமம். ஓகே, அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இன்னும் குறிப்பாக சொல்கிறேன், அரசு கல்லூரிகளில் ஒரு செமஸ்டருக்கு 700 ரூபா ஃபீஸ் அப்படின்னு சொன்னா, நம்ம திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக அரசு கல்லூரிகளில் சாஃப்ட் ஸ்கில் கிளாஸ் நான் போய் எடுத்திருக்கேன். அதன் அடிப்படையில் சொல்றேன், 1:30 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும். சென்னையில இருக்கக்கூடிய மகளிர் கல்லூரிகளில் போய் எடுத்திருக்கோம். 1:30 மணி பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுங்க கிளாஸ்ல இருந்து வேகமா ஒரு அரை மணி நேரம் பர்மிஷன் கேட்டுட்டு ஓடுவாங்க. எங்கப்பா போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, கடைகள்ல வேலைக்கு செய்யறதுக்காக போவாங்க. பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு தான் படிக்கிறாங்க. செமஸ்டர் ஃபீஸ் 700 ரூபா சார், நாங்க போய் எங்க மாச செலவு அதெல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு எந்த மாணவிகளும் அப்படி ஓடுறதே இல்லை. மாதம் 1000 ரூபாய் அந்த அரசு தருது. அதே போல இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து, அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இப்ப லேப்டாப் அப்படிங்கிறது எதுக்கு ஆடம்பர செலவு, இன்னைக்கு அத்தியாவசியமாக மாறி போய் ஒன்னாலும் குடும்பங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு சூழல்ல இன்றைக்கு உங்களுடைய எல்லா கனவுகளையும் நான் நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த அரசு இந்த முயற்சியை செய்திருக்கிறது. இதே 2019 இதற்கு முன்பாக ஆட்சியாளர்கள் லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க தரேன்னு சொன்னீங்க, ஏன் தரலன்னு மாணவர்கள் போராடிய போது அவர்களை காவல்துறை விட்டு தடியடி நடந்துச்சு அதிமுக ஆட்சியினுடைய காலத்துல. இன்றைக்கு வாங்க நான் இருக்கிறேன், நேத்தைக்கு முதலமைச்சர் என்ன சொன்னாரு, இது பரிசன்லாம் சொல்லல, உலகம் உங்கள் கையில், உலகம் உங்களுக்கு போ படிச்சுக்க, மீன் பிடிச்சு தரல, மீன் பிடிக்க கத்து கொடுக்குறோம், நீ போய் பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயனாளர்கள் எவ்வளவு ஸ்டோரிஸ் எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு தமிழ்நாடே நேற்று வியந்து பார்த்துச்சு. இப்ப நந்தகுமார் பேசும் பொழுது கூட அந்த மகிழ்ச்சியிலையும் தன்னிறைவிலையும் எப்பா எனக்கு லேப்டாப் கிடைச்சிருச்சு அப்படின்னாரு. அந்த அப்பா தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இன்னைக்கு 10 லட்சம் மாணவர்களுக்கு முதற்கட்டமாக கொடுத்திருக்கிறாங்க. அவர்களுடைய கனவை நிறைவேற்றுவதற்கான முதற்கட்டமான ஒரு
புள்ளியை தொடங்கி வைத்தாலும் மாணவர்களுடைய சுயமரியாதையை நிலைநிறுத்தி இருக்குது திராவிட நிச்சயமா மாடல் நம்ம அரசு. பேசுவோம். நீங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியை பத்தியும் கம்பேரிசன் பண்ணி சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமி முதன்முறையாக ஒரு பாராட்டையும் தெரிவித்திருக்கிறார். என்னன்னா, அப்ப அதிமுக ஆட்சியினுடைய திட்டத்தை திமுக ஏத்துக்குச்சுன்னு அர்த்தம், கொடுத்துருக்கிறீங்கப்பா, பரவாயில்ல, நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து ஏன் இத்தனை வருஷம் கொடுக்கல, இப்ப ஏன் கொடுக்குறீங்கிற ஒரு பார்வை வந்து அவர் வைத்திருக்கிறார். நாங்கள் தொடங்கிய திட்டம்ங்கிற ஒரு பெருமையும் அவர் பேசியிருக்கிறார். பார்வதி, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். நேற்றைக்கு உலகம் உங்கள் கையில் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி, தமிழ்நாடே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில நீங்களும் முதலமைச்சர் முன்பாக பேசுனீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுமா. உங்களோட இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, அதற்காக வந்து மகிழ்றோம். நீங்க எப்படி உணர்றீங்க பார்வதி, முதலமைச்சருடைய ஒவ்வொரு செயல்பாடும் இந்த கல்வியை நோக்கி முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி இருக்கிறது, அதனுடைய தொடர்ச்சியாக உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் செயல்படுத்தி இருக்கிறார், லேப்டாப் கொடுத்திருக்கிறாங்க, உங்களுடைய கருத்துமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. இந்த ஆக்சுவலி உலகம் உங்கள் கையில் இந்த மடிக்கணினி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வழங்குறதே பெரிய இனிஷியேட்டிவா நான் பாக்குறேன். பிகாஸ் கண்டிப்பா ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்க்கு கண்டிப்பா இப்போதைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணுமோ எதுனாலுமே நம்ம கையில லேப்டாப் இருந்தாதான் நல்லது. பிகாஸ் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது என் கையில பர்சனல் லேப்டாப் இல்லை, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நான் கேட்டு யூஸ் பண்ணி நான் வேலைக்கு வந்தேன். ஸோ இந்த டைம்ல கொடுக்கறது இது நான் பெரிய இனிஷியேட்டிவா பாக்குறேன். கண்டிப்பா இது பல மாணவர்களோட வாழ்க்கையே மாத்தும். அது இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அது அந்த டிஜிட்டல் டிவைடையே கண்டிப்பா குறைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தங்கள்ட்ட இருக்கும், ஒருத்தங்கள்ட்ட இருக்காது காலேஜ்ல நம்ம படிக்கும் போது. ஸோ இப்போ எல்லாருக்குமே கொடுக்கும்போது எல்லார் கையிலயுமே இருக்கும், எல்லாருமே ஈக்குவலா இந்த இன்டர்வியூஸோ என்னாலும் அட்டன் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப பெரிய ஒரு இனிஷியேட்டிவா நான் பாக்குறேன். ஓகேப்பா, நிச்சயமா. இப்போ நீங்களும் ஏற்கனவே படிச்சு முடிச்சுட்டு தான் வெளில வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது லேப்டாப் இல்லை, நானும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறதா. அப்போ இல்லாத போது அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, எதெல்லாம் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணதான் நீங்கள் நினைக்கிறீங்க பார்வதி? ஏன்னா அப்போதான் என்னுடைய முக்கியத்துவத்தை இன்னும் நல்லா உணர முடியும் இல்லையா, அந்த அடிப்படையில் கேட்குறேன். முக்கியமா என்னன்னா, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றோம்னா அடுத்த நாள் அதுக்கு முந்தின நாள் நைட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், நைட் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். சோ அந்த டைம்ல அவங்க கிட்ட போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா திடீர்னு இன்னைக்கு நீங்க ஷார்ட் லிஸ்டா இருக்கீங்க, நாளைக்கு மார்னிங் 7 o'clock உங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் 4 o'clock வரும். அந்த டைம்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போயிருந்தாங்களோ, இல்லைன்னா ஊருக்கு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது வெளியே போயிருந்தாங்களோ, ஊருக்கு போயிருந்தாங்களோ ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் யார்கிட்ட கேக்குறதுனே தெரியாது. மத்தவங்கள்ட்ட கேட்கும் போது ஒரு தயக்கம் இருக்கும். சோ அந்த தயக்கத்துலதான் சரி நம்ம கிட்ட ஒரு லேப்டாப் இருந்திருந்தா இதெல்லாம் தேவை இருந்திருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல. லைக் ஒரு பிபிடி நம்ம போடணும்னாலுமே ஒரு லேப்டாப் தேவை, முன்னாடி பேசின பசங்க சொல்ற மாதிரி. சோ அந்த டைம்ல அந்த ஒரு பிபிடி கூட போடுறதுக்கு இருக்காது. லைக் ப்ராஜெக்ட் பண்றதுக்கும் லேப்டாப் தேவை. இப்ப எல்லாமே சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ் தான் காலேஜ்லயே பண்றோம், 4th இயர்லயே ஃபைனல் இயர்ல. சோ அந்த டைம்லயுமே டீம்மேட்ஸோட லேப்டாப்பை எதிர்பார்த்து தான் இருக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த டைம்லயுமே நாம வீட்டுல வச்சு நாம பண்ணி நம்மளோட நாம ஒர்க் பண்ணி நம்மளோட இதை போய் அங்க போய் காமிக்க முடியாது. தனியா ஒர்க் பண்ணி நான் இதை பண்ணிருக்கேன்னு சொல்லி அங்க காமிக்க முடியாது. ஸோ ஒருத்தவங்க கூட இருந்தே நம்ம பண்ற மாதிரி இருக்கும். நிச்சயமா. இப்ப நீங்க அடிப்படையில் இப்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இப்ப அந்த அடிப்படையில முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மடிக்கணினி அப்படிங்கிறது அதனுடைய கான்ஃபிகரேஷன் நீங்க பாத்தீங்களா? இப்ப ஏதோ வந்து அரசாங்கத்தினுடைய சார்பில் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது பெயருக்கு ஒண்ணு அல்ல, அவருடைய ப்ராசஸர் என்ன, அதனுடைய ரேம் என்ன, அதனுடைய அந்த கான்ஃபிகரேஷன் முழுக்க நீங்க அதை பாத்தீங்கன்னா அது தரமா இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. முக்கியமா அந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்போ எல்லாமே ஏஐ நோக்கிதான் போயிட்டு இருக்கு. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலயுமே அவங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஏஐ தான் கொடுக்குறாங்க. சோ அதை வச்சுதான் இப்ப எல்லாமே போயிட்டு இருக்கு. சோ அந்த வகையில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயே ஏஐ அதுவும் ஒரு 1 இயர்க்கு ஃப்ரீயா சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அது கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பெரிய ஆளா வரலாம்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலி. இப்போ நான் அது அப்ப எனக்கு அது கிடைக்கல. இப்போ நான் அந்த ஏஐ யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்போ நான் ஒர்க் பண்ற இடத்துல. சோ கண்டிப்பா இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயே இதெல்லாம் இருக்கும்போது அவங்க வேலை வாய்ப்புக்காக வரும்போது ரொம்ப பெரிய அது மாற்றத்தை உருவாக்கும் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எனக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அந்த ஏஐ யூஸ் பண்றது கூட, பட் இப்போ அவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாமா. இப்போ வந்து ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த பெர்ப்ளெக்சிட்டி இந்த ஏஐ கொடுக்கறதுனால அதன் மூலமா அவங்க என்ன கத்துக்க முடியும், அதனுடைய நோக்கம் என்ன, அது இருக்கிறதுனால என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? தெரியாத உங்களுடைய அடிப்படையில அந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். அது என்னன்னா, இப்ப நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும். சோ அந்த நாளைக்கு இன்டர்வியூக்கு இந்த ரோலுக்கு நமக்கு இன்டர்வியூ அப்படின்னு இருக்கும். சோ முந்தின நாள் உட்கார்ந்து நம்மளால எல்லாத்தையுமே கவர் பண்ணவும் முடியாது. சோ அந்த டைம்ல நம்ம இதை யூஸ் பண்ணி எனக்கு இந்த ரோல் இந்த கம்பெனி அப்படின்னு சொன்னா அது செட் ஆஃப் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்
ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் அந்த மாதிரி ஷார்ட் பண்ணி அது கொடுக்கும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூனா நெக்ஸ்ட் டே நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்மளால ஒரே டேல கவர் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி நல்லா பண்ணலாம். முக்கியமா ப்ராஜெக்ட் டைம்லயும் அப்படிதான். ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம கிட்ட ஒரு ஐடியா இருக்கும், பட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கறது ஒரு நமக்கு அதுவும் கொஞ்சம் தெரியாது. சோ அந்த டைம்லயும் நம்ம ஏஐ யூஸ் பண்ணி அதை நிறைய மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம கூகுள்ல நிறைய வராது. சோ அந்த பேப்பர்ஸ் எல்லாம் நமக்கு புரியாது அந்த டைம்ல. சோ அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஏஐ கேட்டு நமக்கு புரிஞ்ச மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுவும் ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிச்சயம் பார்வதி, இப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்து அவர் முதலமைச்சராக ஆனதற்கு பிறகு இந்த கல்வித்துறைக்கு அவர் முன்னெடுக்கக்கூடிய திட்டங்கள், நேற்றைக்கு நீங்கள் மேடைகளில் பேசும்போது கூட சொன்னீங்க 7.5 அந்த ரிசர்வேஷன் மூலமாக நீங்கள் எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகிருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்களை சொன்னீங்க. புதுமை பெண் இருக்கிறது, தமிழ் புதல்வன் இருக்கிறது, முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறாங்க, இப்போ லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க. இப்படி தொடர்ந்து செய்வதை அதை நீங்கள் பார்க்குறீங்களா? எந்த அளவுக்கு வந்து அது வளர்ச்சியை கொடுக்கும், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் நினைக்கிறீங்க பார்வதி? எல்லா விஷயத்திலுமே, ஏன்னா நான் வந்து 7.5 ரிசர்வேஷன் அண்ட் ஆல்சோ நான் தமிழ் புதுமை பெண்லையுமே நான் மந்த்லி 1000 வாங்கிட்டு இருக்கேன். சோ இது எப்படி இருக்குன்னா, அந்த டைம்ல எனக்கு அந்த காலேஜ் சேரவே முடியாத நிலைமையில இருந்து 7.5 ஒண்ணு கிடைச்சது. அதுல எனக்கு எந்த ஃபீஸுமே இல்ல. நான் அந்த கவுன்சிலிங்காக ஒரு 5000 கட்டிருந்தேன், அதை கூட எனக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. லைக் எக்ஸாம் ஃபீஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இவங்க கவர்மெண்ட் பே பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, அதுவும் நான் கட்டிட்டேன். சோ அதுவுமே எனக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. சோ எல்லாமே லைக் எல்லாமே ஃப்ரீயாவும் கொடுத்து, இந்த புதுமை பெண் திட்டத்திலயும் நான் எலிஜிபிளா இருந்தனால அதுலயுமே எனக்கு மாசம் 1000 வந்துச்சு. சோ மொத்தமாவே ஆல்ரெடி ஹாஸ்டல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ. மந்த்லி 1000 வந்துட்டு இருந்துச்சு. சோ வீட்ல இருந்து எனக்கு எந்த தேவையுமே இல்ல. நானே ஃபுல்லாவே என்னோட 4 வருஷத்தையுமே கவர்மெண்டே எல்லாமே பாத்துக்கிச்சு, கை செலவு உட்பட எல்லாமே பாத்துக்கிச்சு. சோ அந்த வகையில இப்போ இந்த உலகம் உங்கள் கையில் திட்டம், அப்புறமா தமிழ் புதவன் திட்டம், நான் முதல்வன், சோ இந்த மாதிரி பார்த்தோம்னா எஜுகேஷனல் இதுல ஃபீல்ட்ல ஆக்சுவலி ரொம்பவே நல்லா பண்ணிட்டு வராங்க இப்போ. சோ அது ரொம்ப பெரிய மாற்றத்தை ஃபியூச்சர்ல கண்டிப்பா மாணவர்கள் கிட்ட பார்க்கலாம். நிச்சயமா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுனதுல. ஹரிஷ், இப்போ இதில் நீங்கள் அடுத்து உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும் இல்லையா, என்னவா ஆக போறீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, என்ன நினச்சி வச்சிருக்கீங்க, என்ன ஆகணும்? நான் வந்து ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்ற இது பண்ணுறேன் சார். ஓகே, இப்போ ஆண்டர்பிரனருக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, நிறையவும் சொல்லித்தராங்க. இப்போ எம்எஸ்எம்இ மூலமாக நம்ம என்னென்ன பயனடையலாம் அப்படின்றதுக்காகவும் நிறைய இருக்குது. இப்போ நம்ம முதலமைச்சர் வந்து நிறையா அதில் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. எம்எஸ்எம்இ கிளாஸஸ், கோர்சஸ் வந்து கிண்டியில் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ அது மூலயமா நம்ம இது பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக எனக்கு இன்றைக்கி அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் இதுலேருந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து நம்மளோட ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணி அது எவ்வளோ இது இருக்குது அப்படின்றது மூலமாக அதில் வந்து கவர்மெண்ட்லேருந்து 10 lakhs ரிவார்டும் இது பண்ணியிருக்காங்க. இப்போ அது மூலமாக சிலர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் அந்த மாதிரி. இப்போ அதுலேயும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். கண்டிப்பாக. அப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவோராக ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. முதலமைச்சர் அவர்கள் நிறைய அதற்கு முன்னெடுத்திருக்கிறாங்க. அவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வந்து பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது இந்த சின்ன சின்ன தொழில் முனைவோர்களாக வர்றதெல்லாம். நீங்கள் சொல்கிற மாதிரி கிண்டியில் அதற்கான தொழில் பயிற்சி மையமே இருக்கிறது, மாவட்டம் வாரியாகவும் இருக்கிறது, யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட எனக்கும் வந்து பேசினதில். நீங்கள் சொன்னீங்கல்ல ஆண்டர்பிரினர்ஷிப்பாக ஆகணும் அப்படின்னு சொல்லி, நீங்களும் வந்து மற்றவங்களும் உதவி பண்ணணும். எனக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. முதல்வர் அவர்கள் வந்து ஒவ்வொரு திட்டங்களும் தொடங்கி வைக்கும்போது இப்படி பெனிஃபிட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவர் வார்த்தைகள் அப்படிங்கிற வைட்டமின் மாத்திரையும் கொடுத்துக்கிட்டே இருக்கார். நீங்க படிங்க நான் இருக்கேன் அப்படின்னு. அது இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு உந்து சக்தியா இருக்கிறது, ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு. அப்படி பாக்குறீங்க பாருங்க. சார், அவர் சொல்ற மாதிரி எல்லாமே ஒரு வார்த்தையும் நமக்கு நம்ம புரிஞ்சுக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கு. அவங்க ஒரு நம்மளையும் முன்னேற்றணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறணும், உலகம் நம்ம கையில் சொல்லி லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வெற்றி அடைவோம் அப்படின்றத நான் நம்புறேன், எல்லா மாணவர்களும். கண்டிப்பா அது உங்களுடைய வளர்ச்சிக்காக தான் சொல்றாங்க. அதை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா அதுதான் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறதா. தேங்க்யூ ஹரிஷ், நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மடிக்கணினி பெற்றிருக்கக்கூடிய பிகாம் அந்த பட்டப்படிப்பை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷால் மாணவர் இணைந்திருக்கிறார், அவர்களுக்கும் வணக்கம். அதே போன்று டிரான்சன் டைனமிக்ஸ் நிறுவனத்தினுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய உந்து சக்தியாக இருக்கக்கூடிய கென்னித்ராஜ் அன்பு அவர்களும் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் வணக்கம். கென்னித், நான் உங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் அப்படின்னு அறிவித்து முதற்கட்டமா 10 லட்சம் பேருக்கு கொடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க நினைக்கிறீங்க கென்னித்?
வணக்கம் சரவணன் சார். வணக்கம். நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு நன்றி. மிகப்பெரிய நன்றியை வந்து நான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வந்து தெரியப்படுத்த விரும்புறேன். Okay. என்ன விஷயம்னா, முதல்வர் இப்ப பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன யூத்ஸ் இளைஞர்கள் மீதான ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவா இருக்கும்னு கேட்டா அந்த லேப்டாப் கொடுத்ததா இருக்கும். Okay. வெறுமனே இளைஞர்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட மனித வளத்தின் மிகச்சிறந்த முதலீடு வந்து இந்த லேப்டாப் கொடுத்த விஷயம். எப்படி அப்படின்னா, எங்களை மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்பா இருந்து ஒரு பிசினஸ்குள்ள வர அத்தனை பேருக்குமே ஒரு முதலீடு அப்படின்னு நாங்க எதை பார்ப்போம் அப்படின்னா ஒரு லேப்டாப்பை தான் பார்ப்போம். ஒரு லேப்டாப் இருந்தா போதும், உங்களால ஒரு இ காமர்ஸ் கம்பெனி ரன் பண்ண முடியும், இல்லாட்டி ஒரு வெப்சைட்டை ரன் பண்ண முடியும், இல்லாட்டி வெப்சைட் டெவலப் பண்ணி தர முடியும். சோ எந்த ஒரு ஸ்டார்ட் அப்புமே தன் தொழிலை துவங்குறதுக்கு முதல் மூலதனமா பாக்குறது ஒரு லேப்டாப் தான். காலேஜ் முடிக்க ஒரு பையன் வெளியே வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப்பா போகணும்னாக்கா அவன் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு நினைக்கிறது லேப்டாப். அந்த லேப்டாப்போட விலை 40,000 50,000 அப்படின்னு இருக்கும் பொழுது முதல் தடையை அவங்க ஃபேஸ் பண்ணுவான். எங்களுக்குலாம் அந்த தடைகள் இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற இந்த மாணவர்களுக்கு அப்படி ஒரு தடை இல்லாத நிலையை வந்து நம்மோட தமிழக முதல்வர் உருவாக்கி இருக்காரு. அதுக்காக அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து இந்த லேப்டாப் கொடுக்கறதுன்றது ஒரு ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல தமிழ்நாட்டுல, அதுல மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த பசங்க காலேஜ் படிக்கும் போது அந்த ஸ்கில்ல பிராக்டிஸ் பண்ணுவாங்க, காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது அந்த ஸ்கில்ல கன்வெர்ட் பண்ண பார்ப்போம் பிசினஸா. அப்போ ஒரு 100 ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 50 ஸ்டார்ட் அப் ஹிட் ஆகும். அப்ப அந்த 50 ஸ்டார்ட் அப்லயுமே நிறைய பேரை எம்ப்ளாயா கொண்டு வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை இந்த சிஸ்டம் மாற்ற போகுது. அதுக்கு இந்த லேப்டாப் கொடுத்த விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு வரமா தான் நான் இதை பாக்குறேன். ரெண்டாவது, இது வந்து ஒரு டிஜிட்டல் ஈக்குவாலிட்டியை கிரியேட் பண்ணும். இப்ப நம்ம பாக்குறோம் அப்படின்னா நகர்ப்புறங்கள்ல இருக்கிற பசங்களோட ஸ்கில் செட் வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கிற பசங்களோட ஸ்கில் செட்டை விட கொஞ்சம் உயர்வா இருக்கிறத பாக்குறோம். ஏன்னாக்கா இங்க வந்து அதுக்கான வசதிகள் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் வந்து இந்த லேப்டாப் எல்லா கையிலும் போய் சேரும் பொழுது நகர்ப்புறத்துல இருக்கிற ஒரு மாணவன் தன்னோட கணினியை பயன்படுத்தி என்னென்ன திறமைகளை வளர்த்துக்க முடியுமோ, என்னென்ன ஃப்ரீ கோர்சஸ் கத்துக்க முடியுமோ, என்னென்ன கோடிங்க பிராக்டிஸ் பண்ண பார்க்க முடியுமோ, ஏஐலயோ இல்லாட்டி வந்து பைத்தான்லயோ என்னென்ன ஸ்கில்ல வந்து வளர்த்துக்க முடியுமோ அதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் கிராமப்புறத்துல இருக்கிற ஒரு மாணவனுக்கும் கிடைக்குது. முன்னாடி அவங்ககிட்ட லேப்டாப் இல்ல, அந்த ஃபீசிபிலிட்டி இல்லைன்றதால நகர்ப்புற மாணவனோட போட்டி போடும்போது கொஞ்சம் பின்னாடியே இருந்திருப்பான். ஆனா இப்போ ஒரே மாதிரியான லேப்டாப் தமிழ்நாடு முழுக்க இருக்க அத்தனை மாணவர்கள் கிடைக்கும் பொழுது நகர்ப்புறத்துல இருக்கிற மாணவன் வளர்க்கிற ஸ்கில் செட்டை தமிழ்நாட்டுல எங்கேயோ கடைக்கோடியில இருக்கிற ஒரு கிராமப்புற மாணவனும் வளர்த்துக்க முடியும். அப்படி ஒரு டிஜிட்டல் ஈக்குவாலிட்டியை வந்து நம்ம லேப்டாப் திட்டம் வந்து கொண்டு வருது. மூன்றாவது விஷயமா ஒரு தொழில்துறையா பாக்குறது என்ன அப்படின்னா, இந்த ஸ்கில் செட்டை வளர்த்துக்கிற பசங்களால கம்பெனிஸ்குள்ள வரும்பொழுது தனியா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க அக்வயர் பண்ண ஸ்கில்லோட உள்ள வரதால எங்களுக்கு ட்ரைனிங் தர வேண்டிய வேலை இல்லை, நேரடியாக அவனை பணிக்கு வந்து நாங்க பயன்படுத்திக்க முடியும். இப்படி அபரிவிதமான ஸ்கில் செட் வந்து பசங்க கிட்ட இருக்கும் பொழுது, இளைஞர்கிட்ட இருக்கும்போது பல்வேறு உலக நாடுகள் இருக்கிற முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டை வந்து தொழில் தொடங்க ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. ஏன்னா உலகின் மிகப்பெரிய இளைஞர்கள் சக்தியை கொண்ட நாடு வந்து இந்தியா. அப்படி இருக்க ஒரு இந்திய மாநிலத்துல ஒரு மாநிலம் ஃபுல்லா இருக்க இளைஞர்கள் டிஜிட்டல் ஸ்கில் செட்டையும் டிஜிட்டல் லிட்ரஸிலையும் உயர்வா இருக்கிறாங்க. தன் பணிக்கு தேவையான அத்தனை திறமை வச்சிருக்கும் போது அது எந்த உலக நாடுகளை சேர்ந்த கம்பெனியா இருந்தாலும் தமிழ்நாட்டை தொழில் தொடங்க முதலீடுகளை குவிக்க வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவைலபிள் சோர்சஸ் இங்க இருக்கு. சோ தமிழ்நாட்டோட ஒரு நீடித்த எக்கனாமிக் வளர்ச்சியில வந்து இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை உருவாக்கும். சிறு குறு நிறுவனங்களா வந்து எம்எஸ்எம்இக்கான செயல் திட்டங்களை உருவாக்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனும் இந்த திட்டம் கொடுக்குது. ஒரு லேப்டாப் இருக்கிறதால அவன் தைரியமா வந்து ஒரு இ காமர்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க முடியும். முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ரன் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு பில்டிங் வாடகைக்கு எடுக்கணும், அதுக்கு ரெண்ட் கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், இபி கொடுக்கணும், ஸ்டாஃப் ரெக்ரூட் பண்ணணும், இவ்வளவு பிரச்சனைகளா இருந்தது. ஆனா இப்போ ஒரு லேப்டாப் இருந்து அந்த லேப்டாப் ஒரு இணைய வசதி இருந்தாக்கா அவன் ஒரு பிசினஸ் அவனை ரன் பண்ண முடியும். அந்த ஒரு முதலாளித்துவத்துக்கான ஒரு முதல் படியை இந்த லேப்டாப் தர திட்டம் வந்து இங்க உருவாக்கி இருக்கு. அது நான் மிகப்பெரிய மாறுதலா நான் பாக்குறேன். ஏன்னா எங்க நம்மள மாதிரியான விளிம்பு நிலை மக்களை வந்து ஒரு தொழிலை நோக்கி உந்தி தள்ளுற ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த லேப்டாப் அப்படின்னு தான் நான் அதை பாக்குறேன். சோ அதுக்காக தனிப்பட்ட முறையில என்ன மாதிரி விளிம்பு நிலையில இருந்து வர நிறைய மாணவர்கள் தொழில் முனைவரா மாறதுக்கு இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். கொடுத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றிகள். நிச்சயமா கண்டித்து. இப்போ என்னன்னா, நீங்களும் ஒரு மிக மிக எளிய பின்னணியிலிருந்து வந்த ஒருவர் தான் இன்றைக்கு ஒரு பெரிய நிறுவனத்தோட சிஇஓவா இருக்கிறீங்க. நீங்க அந்த படிக்கிற காலகட்டத்தில் இந்த லேப்டாப் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தேவையா இருந்தது, அது இல்லாம எவ்வளவு சிரமப்பட்டிருக்கீங்க, அதை ஷேர் பண்ண முடியுமா? ஏன்னா அப்பதான் அதுல இருந்து இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்துக்க முடியும், இன்னும் அவங்களுக்கு வந்து உத்வேகம் பெற முடியும். அந்த அடிப்படையில் கேட்கிறேன் கண்டித். கண்டிப்பா. இப்போ நாங்க பொறியியல் கல்வி படிக்கிறோம். படிக்கிறதே வந்து அப்ப எஜுகேஷன் லோன் வாங்கி தான் படிக்கிறோம். அப்ப நான் வீட்டுல இருக்க நிலைமையை பாத்துக்கோங்க. அப்படி எஜுகேஷன் லோன் வாங்கி தான் ஃபீஸே கட்ட முடியும், 50,000 ரூபாய் ஃபீஸே அப்படிதான் கட்ட முடியும் நிலைமையில நாங்க எப்ப வந்து 50,000 ரூபாய்க்கு லேப்டாப் வாங்க முடியும்? ஒரு வருடத்துக்கான கல்வி கட்டணமான 50,000 எங்களால ரெடி பண்ண முடியல. நாங்க பயிற்சி பண்ண லேப்டாப் வாங்குற வசதி எங்களுக்கு இல்ல. அப்போ எங்களுக்கு ஒரே வாய்ப்பு, ஒண்ணு காலேஜ்ல போயிட்டு அந்த லேப்ல பயன்படுத்தினா உண்டு, அப்படி இல்லாட்டி வேற வாய்ப்பு எங்களுக்கு கிடையாது. மறுக்கப்பட்ட வாய்ப்பு. எக்கனாமிக்கலா அந்த ஃப்ரீடம் எங்களுக்கு இல்ல. ஆனா
அப்படி இருந்திருந்தாக்கா மேபி நாங்க இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இன்னும் ஒரு பெரிய நிலை அடைஞ்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஆதங்கம் எப்பவுமே இருக்கு. ஏன்னா இப்ப நான் வச்சிருக்க ஸ்கில் செட் அத்தனையுமே காலேஜ் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் லேப்டாப்பை வாங்கி கம்ப்யூட்டர் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி வளர்த்துக்கிட்டது தான். மேபி நான் படிக்கிற காலத்திலே எனக்கு இந்த வசதிகள் கிடைச்சிருந்தாக்கா இன்னும் பல உயரங்களை நான் தொட்டிருக்க முடியுமோ அப்படின்ற ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கு. ஆனா எனக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு வந்து இப்ப இருக்க தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் தமிழ்நாடு அரசு உருவாக்கி கொடுத்திருக்கு. ஒரு பயன்களை வந்து கண்டிப்பா அவங்க அறுவடை பண்ணுவாங்க. ஒரு பயன்களை கண்டிப்பா நம்ம இன்னும் ஒரு அடுத்த ஒரு 5 வருஷத்துல கண்டிப்பா பார்க்க முடியும். இப்ப வந்து தமிழ்நாடு எக்கனாமிக்ல ஆல்ரெடி வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டா இருக்கு இந்தியா அளவுல. இன்னும் 5 வருஷம் கழிச்சு இந்த லேப்டாப் கொடுத்தது ஒரு தொழில் புரட்சியை வந்து தமிழ்நாடு மூலியமா இந்தியா அடையிறதுக்கு ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா இருக்கும். ஏன்னா எங்களை மாதிரி பசங்களுக்கு ஒரு லேப்டாப் அப்படின்றது ஒரு கனவு. ஏன்னா அந்த லேப்டாப் வச்சு நாங்க படிக்கவும் முடியும், எங்களால கோட் பண்ண முடியும், எங்களால பார்ட் டைமா ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும், அந்த பணத்தை வீட்டுக்கு கொடுத்து ஃபேமிலியோட ஒரு கஷ்டத்தை போக்குறதுக்கு நாங்க பயன்படுத்த முடியும். பார்ட் டைம் ஒர்க், எடிட்டிங், வீடியோ டிசைனிங், கேம் டிசைனிங், கிராஃபிக் டிசைனிங் இதெல்லாம் எங்களால பார்ட் டைமா பண்ண முடியும். அப்ப நாங்க படிக்கிற காலத்துல ஸ்கில் செட்டை வளர்த்துக்கிறது மட்டும் இல்லாம நாங்க வளர்த்துக்கிற ஸ்கில் செட் மூலியமா ஒரு உபரி வருமானத்தை எனக்கு கொடுத்து அந்த வருமானம் என் வீட்டுல கிடைக்கிறதுக்கு வந்து லேப்டாப் பயன்படுற ஒரு விஷயமா இருக்கும். எங்களுக்கு இல்லாததால நாங்க அந்த வழிகளை எங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த லேப்டாப்ல டூல் எங்க கிட்ட இல்ல. ஆனா இப்ப இருக்க பசங்க அந்த டூல் இருக்கும்போது வந்து கண்டிப்பா அது நிறைய மாணவர்களோட வாழ்க்கையை வந்து மாற்றும். நாங்க வந்து கோர்ஸ் முடிச்ச அப்புறம் கத்துக்கிற விஷயங்களை எல்லாம் அவங்க கோர்ஸ் படிக்கும் போதே கத்துப்பாங்க. சோ அப்ப அந்த டிலே இருக்குல்ல, தன் குடும்பத்துக்கு வந்து பொருளாதார ரீதியா ஒரு உதவியை செய்யணும் அப்படின்னாக்கா நான் கோர்ஸ் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சம்பாதிச்சு அந்த சம்பாதிச்ச பணத்தை கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சு லேப்டாப் வாங்கிட்டு அது மூலியமா ஒரு அடிஷனல் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கால தாமதம் இங்க கட் ஆகுது. இந்த பையன் லேப்டாப் படிச்ச அந்த செகண்ட்ல இருந்தே அவன் வந்து எலிஜிபிள் டு பெர்ஃபார்ம் அ டாஸ்க் அஸ் அ பிசினஸ் அவன் என்டர் பண்ண அவன் அதுக்கு தகுதி ஆயிடுறான். சோ அந்த ஒரு கால அளவை குறைக்கிறது பல குடும்பங்களோட எக்கனாமிக் சூழ்நிலையை வந்து கண்டிப்பா அது மாத்தும். ஸோ அந்த வகையில எனக்கு கிடைக்காட்டியுமே இப்ப இருக்க பசங்க அந்த வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். நன்றிகள். நிச்சயமா கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு பக்கம் வந்து இந்த பொருளாதாரத்தினுடைய அதாவது என்னன்னா வேற்று நாடுகள்ல இருந்து முதலீட்டாளர்கள் தேடி வருவதற்கான ஒரு சூழலையும் கூட உருவாக்கி இருக்கிறோம். தொடர் சங்கிலியாத்தான் நம்ம பார்க்கணும். ஒரு வகையில குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை இன்றைக்கே அவர்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அந்த லேப்டாப் வச்சு அப்படின்னு கூட நீங்க சொன்னீங்க. பேசலாம், அந்த மற்றவங்கள்ட்ட நான் பேசிட்டு வர்றேன். விஷால், வாழ்த்துக்கள் உங்களுக்கும். லேப்டாப் வாங்கியிருக்கிறீங்க, எப்படி உணர்றீங்க விஷால்? வணக்கம் சார், என் பேர் வந்து விஷால். நான் வந்து அரசு கலைக்கல்லூரியில் படிக்கிறேன். முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த மாபெரும் வாய்ப்பை வழங்கிய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கலைஞர் செய்தி தொலைக்காட்சி அவர்களுக்கும் இந்த முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சிஎம் சார் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசு மடிக்கணி திட்டத்தை வந்து தொடங்கி வச்சார். நான் வந்து இது வந்து பகல் கனவு வந்து பழிக்காதுன்னு சொல்லுவாங்க. சரி, அதுவும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் அறிவிச்சோடனே நான் நினச்சேன் நம்மளுக்கு லேப்டாப் வருமா என்ற ஒரு கனவு தாக்கம் வந்து இருந்துச்சு. ஒரு கனவு தாக்கமும் கனவு வேட்கையும் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று சிஎம் சார் வந்து இந்த லேப்டாப் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கனவு தாகத்தையும் அந்த கனவு வேட்கையும் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளேருந்து ஒரு விடிவெளியாக வந்து பிறந்து வந்துச்சு. என்ன சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து குறைஞ்சது வந்து 50,000 மதிப்புன்னு சொல்கிறாங்க. என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டும் சரி என்னோடைய சோஷியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அனைத்தும் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நான் ரொம்ப பின்தங்கி இருக்கும். சரிங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னைக்கு வர்றதுக்கும் சரி இங்கேருந்து போகிறதுக்கும் சரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபீஸ் செலவாகும். சரிங்க. நம்ம சிஎம் சார் பார்த்தீங்கன்னா தமிழ் புதல் திட்டத்து மூலம் எனக்கு 1000 ரூபாய் தரார். ஓகே. அது வந்து அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செலவு வந்து நம்ம எப்படி வேணால் செலவு பண்ணுறோம், ஆனால் சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் வந்து ஒரு சில பேர் சின்ன சிறிய காசாக தான் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஊருக்கு போகிறதுக்கு ஒரு அர்ஜென்ட் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எங்களுக்கு காசு இல்லை. கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 8ஆம் தேதி சுத்தமாக எங்களுக்கு காசு இல்லை. காலேஜ் முடிச்சுட்டு வந்து வெளியே வந்து நின்றுட்டு இருக்க இந்தமாரி காசு இல்லைன்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டேன். ஃப்ரெண்டுகிட்டலாம் காசு கட்டினா எல்லாம் வந்து என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அந்த அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுது தமிழ் பொருள் ஸ்கீம் மூலிமா. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த 1000 ரூபாய் வச்சுருந்தா நான் எங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு என்னோட ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் பொருள் திட்டம் வந்து அன்றைக்கி ஒரு நாள் போல் நிறைவேறிச்சு. அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த மடிக்கணி கொடுத்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட பேட்ச் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வாங்காத பேட்ச் ஆகிடுமோ என்ற ஒரு மாபெரும் தக்கம் கூட இருந்துச்சு. சரிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மடிக்கணி மூலமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஏஐ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி மதியம் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சரி நம்ம இதில் போய் எக்ஸல் டவுன்லோட் பண்ணி வைக்கலாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் சொல்லி எல்லாமே நம்ம அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்லேயே இருக்குது. ஓகே.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன். சரி. டிஎன்பிசி கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன். ஓ. பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் 4 o'clock to 5 o'clock வந்து எனக்கு வந்து கோச்சிங் டைம் ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரம்பு அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நேற்று வரைக்கும் ஃபோனில் தான் அட்டன் பண்ணிருந்தேன் ஆன்லைன் கிளாஸை. சரி. சரி இன்றைக்கி உடனே ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் அந்த லேப்டாப் பார்க்குறேன். உண்மையாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கிளியரன்ஸ் ஆகும், அந்த சவுண்ட் எஃபெக்ட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த தமிழக அரசின் மூலமாகவும் நேற்று சிஎம் சார் கூட ஒரு கடைசியாக ஒரு ஒரே முடியுமா ஒரு லைன் ஒன்று சொன்னார், நீங்களும் ஜெயிச்சு வாங்க, நாங்களும் ஜெயிச்சு வரோம் அப்படின்னு சிஎம் சார் சொன்னார். அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரசு கல்லூரி மாணவனாக சிஎம் சார்கிட்ட இந்த மடிக்கணினி வாங்கினேன். ஆனால் இன்னும் ஓரிரு காலங்களில் இந்த சிஎம் சார் கொடுத்த லேப்டாப் மூலியமாக நான் ஒரு அரசு அதிகாரியாக சிஎம் சார் மூலியம் கன்ஃபார்ம் நிற்பேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ பெரிய கனவு எனக்கு லேப்டாப் சொல்கிற போனால். ஏன்னா எங்கள் ஃபேமிலி தேவை. அதாவது பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமிலிக்கிட்ட நான் அமௌண்ட் கொஞ்சம் இது பண்ணி வாங்கினேன். ஆனால் ஒரு சில ஸ்கீம் மூலியமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 12,000 கிட்ட தமிழக கவர்மெண்ட் மூலியமாக வருது. ஏன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சிஎம் சார் வந்து சிறு குறு விவசாயின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று உதயத்தொகை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வருஷத்துக்கு 2,500 ரூபாய் வருது. தமிழ் புலம் மூலியம் மாதம் 1,000 ரூபாய் வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் மூலியமாக எனக்கு வந்து கிட்டத்தட்ட போன மந்த் முன்னாடி 9,000 வந்துச்சு. அது ஒரு வருஷத்துக்கு தேவையான அடிப்படை தேவையை எனக்கு வந்து தமிழ் அரசு வந்து பூர்த்தி பண்ணிடுது. அதோட பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து எனக்கு அந்த செலவு பண்ணுறது வந்து என்னோட லைஃபுக்கான சேஃப்டி அவங்களே இப்போ பண்ணி வைக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பென்ஸை அவங்க ஒரு மாபெரும் ஒரு சேவிங் பண்ணி பண்ணுறாங்க. உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கான அவசியம் இல்லை, அரசே எல்லாமே கொடுத்துருது அப்படிங்கிறது. நீங்கள் பேசும்போது நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு யதார்த்தமாக இருக்குது. ஊருக்கு போகணும், பஸ்ஸு ரெடியாக இருக்குது, ஆனால் கையில் காசு இல்லை அப்படிங்கும்போது கண்ணு கலங்கிடுச்சுன்னு சொல்லும்போது உண்மையிலேயே அந்த உணர்வு எனக்குமே கடத்தப்பட்டுச்சு. ஆனால் அந்த 1000 ரூபாய் வந்த உடனே நான் ஊருக்கு போனேன் அப்படின்னு சொன்னதுலேருந்து மடிக்கணினி இன்றைக்கி முதலமைச்சர் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் சொன்னீங்க இதே மடிக்கணினை வச்சு நான் ஒர்க் பண்ணி முதலமைச்சர் அவர் கையால் அரசாங்கத்தினுடைய அந்த அதிகார ஆணையையும் நான் பெறுவேன் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கான வாழ்த்துக்கள் அமதரசன். அதாவது ஏற்கனவே நான் கேட்டேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் தேர்தல் வந்ததுனால நீங்கள் பயந்துக்கிட்டு இதெல்லாம் செய்கிறீங்களா அப்படின்னு அவர் வந்து கேட்டிருக்காரு. அதிமுகவுடைய திட்டம் அப்படின்னு அவர் ஒரு தற்பெருமை வேற பேசியிருக்காரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து அது அதிமுகவுக்கே உண்டான ஒரு மனோநிலை. திமுக தொடங்கிய திட்டங்கள் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, எல்லாமே எங்களால் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தம்பட்டு அடிச்சுக்குவாங்க. இது வந்து அதிமுகவினுடைய இயல்பான மனநிலை. இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் லேப்டாப் கொடுத்தாங்க. ஓகே, அதன் பிறகு எதற்காக மாணவர்களை வந்து லேப்டாப் கேட்ட மாணவர்களை வந்து தடியடி நடத்தி அவர்களை கலைச்சாங்க? போராட்டம் வந்து அறிவிக்காமல் பண்ணால் தடியடி தான் நடத்துவாங்க கல்லூரி மாணவர்களுக்கு. அதையும் தாண்டி மாற்றுத்திறனாளிகள் வந்து போராட்டம் பண்ணாங்க, அவங்கள காவல்துறை விட்டு அடிச்சாங்க. மாணவர்களுக்கு கொள்முதல் பண்ண லேப்டாப்பை கொடுக்காம அப்படியே போட்டு வச்சு அந்த பேட்டரிலாம் வீங்கி அவங்க கிட்டத்தட்ட 55,000 லேப்டாப்புகளை வந்து வீணடிச்சாங்க. அது யாருடைய பணம்? அப்ப மாணவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை இந்த அரசு நிறைவேற்றி இருக்குது. இவங்க தமிழ்நாட்டை 10 ஆண்டு காலம் சீரழிச்சு வச்சதனுடைய விளைவு தான் எல்லாமே இப்போ டிலேயா எவ்வளவு சுமைகளாக இருந்தாலும் அதை அரசு தன்னுடைய சுமைகளாக ஏற்றுக்கொண்டு அதை பற்றிலாம் நீங்கள் அது எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்களுடைய கடமை நீங்கள் படிங்க, அதற்கு தேவையான எல்லாவற்றையும் நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி இந்த அரசு வந்து செயல்படுத்திட்டு இருக்குது. அப்படி மாணவர்களுடைய நலனில் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து இப்போ தம்பிகள்லாம் சொன்னது போல இப்போ நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு திட்டமாக அவர்களுக்கு வந்து புதிய பயிற்சிகளை கொடுத்து அவங்கள வந்து வேர்ல்டு குவாலிட்டிக்கு எக்யூப் பண்ணக்கூடிய ஒரு அரசாக இன்னும் ஒரு 5 ஆண்டு இப்போ இந்த அரசால பயன்பெறக்கூடியவர்கள், இந்த திட்டங்களையால பயனாளர்கள் மிகப்பெரிய அளவிற்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு புரட்சிகரமான செயலை வந்து இந்த அரசு கல்வியின் வாயிலாக மாணவர்களுக்காக செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இதெல்லாம் அது எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்து பொறுக்கல. தேர்தலுக்காக உண்மையிலே பயம் அவருக்கு தான் வந்திருக்கு. ஆமா, தேர்தலுக்காக ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அது என்ன தெரியுமா? 5 மணிக்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்ண போகுது, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. 3 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, 10.5% இடஒதுக்கீடு நான் நிறைவேற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. அப்ப தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி தான் பயத்தின் அடிப்படையில் தேர்தலுக்காக போட்ட நாடகங்கள். அப்ப அப்படியே இருக்கிறவங்க தன்னை போலவே மற்றவர்களும் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பயத்துல, ஏன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட 10-13 தேர்தலில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு. இன்னைக்கு கட்சியெல்லாம் வந்து நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சதறி ஓடி போயிடுச்சு. கட்சி இருக்கா இல்லையான்னே தெரியல. அப்ப இப்ப தன்னை ஒரு
தலைவனாக முன்னிறுத்தி கொள்ள முயற்சி செஞ்ச எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கு எந்த கட்சியில போய் தானும் அடைக்கலம் சேரலாங்கிற அளவிற்கு இன்னைக்கு அவருடைய நிலைமை தள்ளப்பட்டிருக்கிறத பார்த்து ஒரு பக்கம் திராவிட மாடல் அரசினுடைய இந்த சாதனை பட்டியல் நீண்டுகிட்டே போயிட்டு இருக்குது. எல்லா தரப்பு மக்களினுடைய மாணவர்கள் மக்களின் எல்லா தரப்பினுடைய கனவையும் நிறைவேற்றி வச்சிட்டு இருக்குது. அதனால மக்களுடைய ஆதரவு மாணவர்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவு நீண்டுட்டு இருக்குது. இதை பார்த்து பொறுக்க முடியாம குமுறாரு ஒருத்தர். நேற்று புதுக்கோட்டை திருச்சியில குமுறினார் உள்துறை அமைச்சர். இவர் இங்க சென்னையில இருந்து குமுறிட்டு இருக்கிறாருன்னு தான் பார்க்கணும். ஓகே, நிச்சயமா. கணித்து எனக்கு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட ரொம்ப சுருக்கமான பதில் எதிர்பார்க்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் இதுல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அது மருத்துவம் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், பொறியியல் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், அதே மாதிரியான ஐடிஐ படிக்கிற மாணவர்களே அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏதோ ஒரு கணிப்பொறித்துறை எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இல்லை நான் கிராஃபிக் டிசைனில் சாதிக்கணும் அப்படிங்கிற மாணவர்களுக்கு மட்டுமே இல்லை. கல்லூரினா அது எந்த பிரிவு படித்தாலும் சரி அனைவருக்கும் அது லேப்டாப் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த வகையில் ரொம்ப சரியான ஒரு விஷயமா இருக்கும்? சுருக்கமான பதில் கேட்டது ப்ளீஸ். மிக மிக சரியான ஒரு விஷயம். ஏன்னா இண்டஸ்ட்ரி 4.0 நம்ம எய்ம் பண்றது டிஜிட்டலைசேஷன் தான். அப்போ நீங்க கலைத்துறையை சார்ந்தவரா இருந்தாலும் சரி, இல்லாட்டி பொறியியலா இருக்கட்டும், அறிவியலா இருக்கட்டும், எந்த வகையான துறையை சார்ந்தவரா இருந்தாலும் உங்களுடைய எல்லா துறைகளையுமே அடுத்த தலைமுறை தொழில்நுட்பமாகிய ஏஐ ஒரு பெரிய ரோலை பிளே பண்ண போகுது. நீங்க தமிழ் படிச்சாலும் சரி, இலக்கியம் படிச்சாலும் சரி, இல்ல வரலாறு படிச்சாலும் சரி, வரலாற்று ஆய்வுகளை கண்டறியணும், இல்ல டாக்குமெண்டேஷன் பண்ணணும், அது புது டேட்டாவால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா குறிப்பிட்ட துறைதான் இல்லாம எல்லா துறைகள்லயும் இந்த தொழில்நுட்பம் ஒரு கோல் வச்ச போகுது. அப்போ எல்லா துறைகளை சார்ந்த மாணவர்கள், ஐடிஐல இருந்து பாலிடெக்னிக்ல இருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லா துறை சார்ந்த மாணவர்களும் அந்த தொழில்நுட்பத்துக்கு தன்னை தகவல் அமைச்சுக்கணும். அப்பதான் அந்த துறையில அவங்க சர்வைவ் ஆக முடியும். அந்த தொலைநோக்கு பாதையோட திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். குறிப்பிட்ட ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் லேப்டாப் அப்படின்னு இல்லாம தமிழ் இலக்கியம் எழுதவங்களோட கவிதையை இப்ப வைரமுத்துறை எழுத கவிதையை வாலி எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிற இடத்துல இப்ப நம்ம இருக்கும். அதுக்கான பதிலையும் இப்ப ஏஐ நம்ம கொடுக்குது. அப்ப எல்லா துறைகள்லயும் இந்த தொழில்நுட்ப தாக்கம் இருக்க போறதால எல்லா துறைகளை சார்ந்த மாணவர்களுக்கும் இந்த லேப்டாப்பை கொடுக்கணும் எடுத்த முடிவு ஒரு மிக சரியான முடிவு. இல்ல எந்த துறையும் விட்டுடக்கூடாதுதான் எங்களோட மாதிரி மக்களோட ஆதங்கமா இருந்தது. முதல்வர் அதை கவனத்துல வச்சு ஐடிஐ மாணவர்களுக்கும் சேர்த்து அதை அறிவிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு சிந்தனையா நாங்க பாக்குறோம். ஒரு மிகப்பெரிய தொழில் புரட்சி குறிப்பிட்ட தொழில்துறையில மட்டும் ஏற்படாம எல்லா துறைகள்ல இருந்தும் ஏற்படுறதுக்கு இந்த ஒரு முயற்சி கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அடிப்படை காரணமா இருக்கும். நிச்சயமா கண்டி. தேங்க்யூ. இதுல நந்தகுமார் ரொம்ப சுருக்கமா நீங்க என்ன ஆகணும்னு விரும்புறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க ரொம்ப சுருக்கமா? நான் சிஏ படிக்கலாம் ஆசைப்பட்டு இருக்கேன் சார். அதுக்கு தான் நான் கிளாஸ் போக ஆரம்பித்தேன். அதுமாரி பிகாம் படிக்கணும்னு சொல்லி பிகாம் ப்ளஸ் சிஏ தான் எய்மாக இருக்குது எனக்கு இப்போதைக்கு. அதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். சரி, நிச்சயமா இதன் மூலமாக அந்த கனவு நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் இருக்குது உங்களுக்கு இல்லையா? கண்டிப்பாக ரொம்ப இருக்குது சார். எங்கள் ஆசிரியர் முனைவர் ஜெயராணி மேம் ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. படிக்கணுன்றனா சரி கிளம்பு படிச்சுட்டு வா, அதே மாதிரி கிளாஸ் இருக்கு மேம்னா போயிட்டு வா படிச்சுட்டு வா, அதுமாரி எனக்கு ஃப்ளெக்சிபிளாக கொடுக்குற மேம் ரொம்ப சொல்லலாம். அவங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் முனைவர் ஜெயராணி மேமுக்கு. அதேமாதிரி அடுத்த ஆசிரியர் தான் நான் ஸ்டாண்டர்டாக பார்க்குறேன். அவர் எப்படி சொல்கிறாருன்னா நீங்கள் படிங்க, நான் உங்கள் மேலே செலவாக பார்க்கல, உங்கள் மேலே முதலீடாக பார்க்குறேன். அரிசின்னு சொல்லுவாங்களே சார், இப்போ அறுவடை இப்போ பயிர் பண்ணால் ஒரு வருஷம் இந்த தை மாதம் அப்போ அறுவடை பண்ணுவாங்க. அதுமாதிரி நான் உங்கள் மேலே முதலீடு செலவாக பார்க்காதீங்க, இது செலவாக பார்க்காதீங்க, உங்களை முதலீடு தான் பார்க்குறேன், யாரும் இது தப்பாக நினைக்காதீங்க, உங்களை செலவு பண்ணியிருக்கேன், முதலீடு மாதிரி பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நிச்சயமா கல்விக்கு செய்யப்படக்கூடிய செலவெல்லாம் செலவல்ல, அதெல்லாம் முதலீடு அப்படிங்கிறத முதலமைச்சர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது நீங்கள் உள்வாங்கி சொல்கிறீங்கல்ல, இதுதான் அதனுடைய வெற்றி. முதலமைச்சர் கனவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. கல்லூரி மாணவர்கள் கன்னித்ராஜ், அமுதரசன் எல்லாரோடையும் பேசின ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவான ஒரு திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு புரிதல் இருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எனக்கு இன்னும் வேறு மாதிரியான புரிதல்கள்லாம் வந்திருக்கிறது. அதை கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பங்கேற்பாளர்கள் அத்தனை பேருக்கு நன்றி. நேர்களை மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.